Hi everyone, welcome to my channel. நான் ஏன் இப்படி கொண்டையோட உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா I am going to wash my hair. நான் என்ன நினைச்சேன்னா அப்படியே வந்து என்னோட ஹேர் கேர் ரொட்டீனை காமிச்சிடலான்னு. So without any further ado, let's get right into the video. இது வந்து என்னோட டே 3 ஹேர், மீனிங் நான் வந்து சாட்டர்டே அன்னைக்கு வாஷ் பண்ணேன் and today is Tuesday. Basically day 4 hair guys. Okay. ஸோ நான் ஜென்ரலாக வந்து இவ்வளோ நாள் வாஷ் பண்ணாமல் வச்சிருக்க மாட்டேன். ஐ ஆல்வேஸ் வாஷ் மை ஹேர் லைக் எவ்ரி அதர் டே. லைக் இன்னைக்கு வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு இல்லாமல் நாளைக்கு வாஷ் பண்ணுவேன். பட் ஃபார் சம் ரீசன் ஐ வாஸ் அன்ஏபிள் டு ஸ்பெண்ட் டைம் ஃபார் இட். அதனால இன்னைக்கு கண்டிப்பாக வாஷ் பண்ணணும் பிகாஸ் மை ஸ்கேல்ப் இஸ் கிரைங் ஃபார் ஹெல்த். ஸோ நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் the Indie Wild Chumpy hair oil. இப்போ நான் வந்து இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன்லாம் கிடையாது. ஐ யூஸ் ஒன் ஹோம்மேட் ஹேர் ஆயில் ஆல்சோ. அது வந்து என் அம்மா பண்ணி கொடுக்குற ஆயில். அவங்க வந்து செம்பருத்தி, அது கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு இன்ஃபியூஸ் பண்ணி கோகனட் ஆயிலில் she does some concoction and give me one green color oil and அந்த ஆயிலும் நான் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா blended rawோட ரோஸ்மெரி ஹேர் ஆயிலும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து எப்பப்போ என்னென்ன இருக்கோ அது பொறுத்து நான் யூஸ் பண்ணுவேன். இட்ஸ் நாட் லைக் ஐ வில் யூஸ் ஒன் பர்டிகுலர் ஆயில் ஒன்லி. ஏதோ ஒரு ஆயில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். எதுவுமே இல்லை அப்படின்னா நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன் ஹேருக்கு. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் லைக் மேபி மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் பிகாஸ் இட் இஸ் லைக் சூப்பர் cooling and I might get cold because of that. நான் வந்து ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி லைட்டாக அந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணுவேன். இட்ஸ் லைக் இந்த ட்ராப்பர் இருக்கிறதுனால ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் ரொம்ப கம்மியான ட்ராப்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பேசிக்லி ஹேர் ஆயில் வந்து நான் ஹேருக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் கீழே வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா அங்கே ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அதிகமாக வர்றதுனால இட் நீட்ஸ் மோர் கேர். உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னா ஐ சஜஸ்ட் டோன்ட் ஆயில் யுவர் ஹேர். ஐ மீன் ரொம்ப நேரத்துக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஆயில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் ஆஃப் பண்ணிடுங்க. 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆயில் வந்து உங்கள் ஹேரில் வைக்காதீங்க. இட்ஸ் ஃபார் எனி ஒன், மெயினாக வந்து டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கீழே வந்து நான் அதிகமாக போட்டுக்கிறேன். அதிகமாக இந்த சென்ஸ் நான் ஒரு கோட் ஆகுற அளவுக்கு தான் போடுவேன். ஐ டோன்ட் புட் இன் லைக் என்ன சொல்றது, அப்படியே வழிய போட மாட்டேன். லைக் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ஷைன் வரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து கையில் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஆயில் இருக்காது. அந்த மாதிரி தான் நான் வந்து ஹேரில் ஆயில் போடுவேன். அண்ட் ஐ ரெக்கமெண்ட் யூ டூ தேட் டூ. அப்படி இல்லைன்னா மூஞ்சிலெல்லாம் எண்ணெய் வழிஞ்சு இட் வில் பிகம் லைக் பிம்பிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பி காஷியஸ் அபவுட் இட். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்க்கு ஒரு சுகமான மசாஜ். ஆஃப்டர் திஸ் மசாஜ் ஐ ஜஸ்ட் புட் இட் இன் அ பன். ரொம்ப டைட்டான பன்னில் போடக்கூடாது. ஸோ ஐ வில் ஜஸ்ட் புட் ஒரு நார்மல் லூஸ் ஒன். ஸோ நான் வந்து இப்போ சிக்கு எதுவுமே எடுக்கலை. கண்டிப்பாக நிறைய நாட்ஸ் இருக்கும், ஏன்னா என்னோட ஹேர் கர்லியும் கூட. ஸோ இன்னும் நிறைய நாட்ஸ் இருக்கும். ஐ டோன்ட் யூஸ் எனி கோம். ஸோ இப்போதைக்கு நான் சிக் எடுக்கல. ஐ வில் டூ தட் இன் த ஷவர் ஆஃப்டர் யூஸிங் மை கண்டிஷனர் ஆர் மை மாஸ்க். இன்னைக்கு நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஸோ யா, நான் இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு ஐ வில் வாஷ் ஆஃப் மை ஹேர் அண்ட் ஐ வில் கம் பேக் டு யூ ஃபார் த ஸ்டைலிங். ஐ am back. ஸோ நான் வந்து ஷவரில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன்றதை காட்டுறேன். ஸோ பேசிக்லி எனக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால ஐ யூஸ்ட் திஸ் டேண்ட்ரஃப் ஷாம்பூ. ஸோ இந்த ஷாம்பூ வந்து நான் எவ்ரி வாஷ் யூஸ் பண்ண மாட்டேன். ஐ யூஸ் இட் லைக் ஆல்டர்னேட் வாஷஸ். ஸோ அந்த ஷாம்பூ வந்து எப்படி யூஸ் பண்ணோம்னா ஸ்கேல்பில் மட்டும் போடணும், 5 மினிட்ஸ் விட்டுட்டு நார்மலாக யூ கேன் கோ வித் கண்டிஷனர் அண்ட் த அதர் ஸ்டெப்ஸ் வாட் எவர் யூ ஃபாலோ. அப்படி இல்லை அப்படின்னா ஐ யூஸ் திஸ் கர்ல் டெஃபினிஷன் ஷாம்பூ. கேத்தோடது இது. இந்த ஷாம்பூ லைக் கேத்தோடது ஐ யூஸ் 2 different ones. லைக் ஐ ஹாவ் எவ்ரிடே ஷாம்பூ ஆல்சோ, ஐ ஹாவ் திஸ் ஆல்சோ. லைக் எப்போ என்ன தோணுதோ ஐ யூஸ் இட். ஷாம்பூ வந்து பொறுத்தவரை ஐ யூஸ் இட்
mostly on the scalp, and alternate washes la I use it for the hair also. Like na eppolla dandruff shampoo podreno appa hair ku vandu I use this curl definition shampoo for my hair length. Neenga vandu shampoos kandipa hair lengths la vandu at least alternate washes la vandu podunga. இல்லைன்னா நமக்கு இருக்கிற பொல்யூஷனுக்கோ அண்ட் டஸ்ட்டுக்கும் வந்து உங்க ஹேர் வந்து ரொம்ப மோசமா ஆயிடும். திஸ் இஸ் ஸ்மால் டிப் தட் ஐ கேன் கிவ் யூ from my experience at least. Let's move on to the next step, which is the conditioning, which is very very essential. So உங்களுக்கு வந்து உங்க ஹேர் டைப்பை பொறுத்து நீங்க வந்து ஒரு கண்டிஷனரோ ஒரு லீவ்-இன் கண்டிஷனரோ கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஸோ கண்டிஷனர் பொறுத்த வரைக்கும் ஐ எம் யூசிங் திஸ் ஆஷ்பா பொட்டானிக்ஸோட நரிஷிங் கண்டிஷனர். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. ஆஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ, இந்த கண்டிஷனர் வந்து இட் ஹேஸ் குட் ஸ்லிப் அண்ட் எவ்ரிதிங். எனக்கு வந்து ஜென்ரலி நான் வந்து கண்டிஷனர் போடாம என்னோட ஹேர்ல கையே வைக்க மாட்டேன். லைக் சிக் எடுக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன். ஒன்லி ஆஃப்டர் புட்டிங் கண்டிஷனர், leaving it for 2 minutes, I take away all the knots. அப்படியே கையிலேயே பண்றதோட சரி. I never use comb at all. Maybe ஏதாவது ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ற மாதிரி இருந்தா I use it, and I never do hair styles as well. எப்பயாவது தான் பண்ணுவேன். அண்ட் நீங்க வந்து கண்டிஷனர் யூஸ் பண்றீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆவது மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. அது நீங்க ஹோம்மேட் மாஸ்க் இஸ் ஆல்சோ ஃபைன், பட் if you want easier options அப்படின்னா you can go with store bought ones. So I have been using this Plum Olive and Macadamia Mega Moisturizing Hair Mask. So இந்த hair mask வந்து எனக்கு particularly hair ரொம்ப dry ஆகுது. So அதனால இந்த mask யூஸ் பண்ணும்போது my hair feels so soft and it lasts as well. நான் வந்து weekly once இந்த mask யூஸ் பண்ணுவேன். உங்க hair type பொறுத்து ரொம்ப fine hair-ஆ இருக்கு உங்களுக்கு and ரொம்ப straight-ஆ இருக்கு அப்படின்னா you need not use a mask like every week or anything. நீங்க வந்து ஒரு மாசத்துல ஒரு வாட்டியோ இல்ல மாசத்துல 2 வாட்டியோ யூஸ் பண்ணாலே போதும். எனக்கு ஃபைன் ஹேர் தான், ஆனா எனக்கு கர்லியா இருக்கிறதுனால சீக்கிரமா ட்ரை ஆகுது. ஸோ தட் இஸ் வை ஐ எம் யூசிங் அ மாஸ்க் எவ்ரி வீக். இன்னைக்கு நான் யூஸ் பண்ணது வந்து கண்டிஷனர் தான். ஸோ தோஸ் 2 steps ஆர் ஓவர் இன் த ஷவர். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இப்போ பண்ணலாம். அண்ட் இந்த ஹேர் டவல் வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல வாங்கினது தான். ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ யூஸ் மைக்ரோ ஃபைபர் டவல். டோன்ட் யூஸ் திஸ் ரெகுலர் டவல்ஸ் அண்ட் ஆல். அப்படி மைக்ரோ ஃபைபர் டவல் வாங்க முடியல அப்படின்னா கூட யூ கேன் யூஸ் யுவர் ஃபாதர்ஸ் அந்த ஒரு பனியன் இருக்கும்ல, அந்த பனியன் கிளாத் அது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை டிஷர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். லைக் வாட் எவர் இஸ் லைக் வெரி தின் அண்ட் காட்டன் மெட்டீரியல் and it absorbs water. நீங்க அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க. So let's move on to styling. Basically நான் வந்து ஸ்டைலிங் வந்து இன் ஷவர் தான் பண்ணுவேன். லைக் சொட்ட இருக்கும்போது now it is a bit dry, so I want to hydrate it. I am having ஒரு spray bottle. இந்த spray bottle is from Amazon and it is for I think நான் வாங்கும் போது it was for 150 or என்னவோ. I don't know what is the price right now. So I am just rehydrating my hair with water before I go in with my stylers. I know I look like onion now, but please bear with me, okay? So I use this Moisture Kick spray as the first step of my styling. இது என்னன்னா ஒரு 3 spritzes அவ்வளவுதான். அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு and I don't use any stylers over this area. I mean scalpல வந்து சுத்தமா யூஸ் பண்ண மாட்டேன். Be careful as well. நீங்களுமே வந்து scalpல யூஸ் பண்ணாதீங்க. So இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு leave-in conditioner. It has great smell as well and இது வந்து நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும். So அதுக்காக தான் I am using this. Next I am going in with curl defining moisture cream by Ashba. ஸோ இந்த க்ரீம் இப்போ வரதில்லைன்னு நினைக்கிறேன். ஐ ஹவ் செக் தியர் வெப்சைட், இட் இஸ் நாட் அவைலபிள். ஸோ பேசிக்லி நான் இந்த க்ரீம் வந்து லைட்டாக எடுத்துக்கிட்டு லைக் ஜஸ்ட் $1 கூட கிடையாது அது. ஸோ அதை எடுத்துட்டு தண்ணியில் லைட்டாக தண்ணி போட்டுட்டு லைக் இமல்சிஃபை த ப்ராடக்ட். நல்லா இமல்சிஃபை பண்ணுங்க before you put it in your hair. See how much it has become. ஸோ இதை வந்து லைட்டாக அப்படியே கோட் பண்ணோம். இஃப் யூ வாண்ட் நைஸ் டெஃபினிஷன்னா டூ இட் லைக் இன் பார்ட்டிஷன்ஸ், லைக் கொஞ்சமாக எடுத்து பண்ணுங்க. நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். பேசிக்லி ஐம் a big சோம்பேறி. இந்த எண்ட்ஸ்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க.
இது எல்லாமே நான் வந்து லைக் ஐ புட் மை ஹேர் அப்சைட் டவுன் அண்ட் ஐ டூ இட் அண்ட் பேலன்ஸ் லைட்டாக இருக்கிறது மட்டும் ஹேருக்கு மேலே போட்டுப்பேன். இது வந்து ஐ எம் ஜஸ்ட் ரேக்கிங் இட் த்ரூ. ரேக்கிங்கிறது வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி பண்றது தான் ரேக்கிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ரேக்கிங் த ப்ராடக்ட் எல்லா முடியிலையும் வந்து படுற மாதிரி ஐ எம் ஜஸ்ட் ரேக்கிங் இட். ஸோ ஜென்ரலாக ஆஃப்டர் திஸ் நான் லைட்டாக தண்ணி வச்சு ஸ்க்ரன்ச் பண்ணிடுவேன். ஸோ தட் வில் பி த எண்ட் ஆஃப் மை எவ்ரிடே ரொட்டீன். நான் வந்து என்னைக்காச்சும் வெளியே போகிறேன் அப்படின்னா ஐ யூஸ் ஒன் ஜெல். ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் அ ஜெல் டுடே just to show it to you guys. Putting it like upside down so that it is easier to scrunch. Ipo lighter dry aananala I'm going to again rehydrate it. Trust me guys, water is everything. Product la thevilla. So I'm going to take the gel. So this gel is from Ashba. I'm going to use this gel right now. Konjo. So I take this much, like or a coin size amount of gel, and I will put some water. திருப்பி அதே ப்ராசஸ் தான். I will just என்ன சொல்றது, நல்லா emulsify பண்ணணும். Once you emulsify the product, அது அப்படியே I just put it over my hair. கோட் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா you have to just scrunch it. So கொஞ்சம் கொஞ்சமா scrunch பண்ணுங்க. Don't do like this, like this, like this. You have to hear this. என்னோட ஹேர் ஸ்டைலிங் ரொட்டீன் வந்து அவ்வளவுதான். I'm going to dry my hair right now. அதுக்கு நான் வந்து அகாரோட ஹேர் ட்ரையர் யூஸ் பண்றேன். ஸோ பேசிக்லி இது இப்படிதான் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அ டிஃப்யூசர். இந்த டிஃப்யூசர் எதுக்கு அப்படின்னா நீங்க ஃபுல் பிளாஸ்ட்ல உங்க ட்ரையர் போடும்போது அப்படியே வந்து உங்களோட ரூட்ஸை வந்து அப்படியே பிடிங்கி எடுக்கிற மாதிரி இல்லாம இட் வில் டிஃப்யூஸ் த ஏர். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா த கோல்டஸ்ட் செட்டிங் நான் யூஸ் பண்ணுவேன். லைக் ஸோ இதுல வந்து 2 செட்டிங் இருக்கும். இது வந்து ஃபார் ஏர் அண்ட் திஸ் இஸ் ஃபார் டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ இந்த டெம்பரேச்சர் எப்பயுமே ஆஃப்ல தான் இருக்கும். ஏர் மட்டும் ஃபுல் பிளாஸ்ட்ல போட்டுப்பேன். ஸோ லைக் தட் only I'm going to dry my hair. I really suggest you do use a dryer for drying your hair. ஏன் அப்படின்னா ரொம்ப நேரம் தண்ணி தங்குச்சு அப்படின்னா யூ மைட் கெட் மைக்ரேன், யூ மைட் கெட் சைனஸ் ஆர் யூ மைட் ஈவன் கெட் dandruff. அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். ஜென்ரலா இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ண மாட்டேன். இந்த பார்ட்டிஷன் பண்ணாது அப்படியே நின்றோம். பட் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் வீடியோ ஐ ஹாவ் ஜஸ்ட் பார்ட்டிஷன் இட் லைக் திஸ். ஸோ பேசிக்லி நான் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன்னா ஃபுல் பிளாஸ்ட்ல வந்து கொஞ்சம் தள்ளி இருந்து ட்ரை பண்ணுவேன். தென் ஐ கோ இன் லைக் திஸ். ஐ வில் ஷோ யூ எவ்ரிதிங் பட் வித்வுட் me talking. ஸோ இப்போ வந்து என்னோட ஸ்கேல்ப் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. ஐ ஜென்ரலி ட்ரை மை ஹேர் லைக் 30% இந்த டிஃப்யூசர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹேர் ட்ரை தான் பண்ணுவேன். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹேர் ஃபால் இருந்தது பிகாஸ் ஆஃப் dandruff அண்ட் கொஞ்சம் வைட்டமின் டெஃபிஷியன்சி அது எல்லாமே. ஸோ உங்க ஹேர் கேர் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் ஐ வுட் ரெக்கமெண்ட் இஸ் கெட் யுவர் ஸ்லீப் அண்ட் கெட் யுவர் ஃபுட் ஹேபிட்ஸ் ரைட். பிகாஸ் இது ரெண்டும் இல்லாம நீங்க என்ன ஹேர் கேர் எவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணாலும் எந்த யூஸுமே கிடையாது. ஸோ ஹேரை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன உள்ள போடுறீங்களோ அதுதான் வெளியில இருக்கும். லைக் இட்ஸ் போத் ஃபார் ஸ்கின் அண்ட் ஹேர். ஜஸ்ட் லைக் தட் நீங்க ஓகே எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்கி யூஸ் பண்ண நமக்கும் ஹேர் நல்லா ஆயிடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா ஆகாது. ஈவன் இப்போ கூட நான் என்னோட ஹேர் வந்து முன்னாடி இப்படி இருந்தது அண்ட் என்னோட ஹேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொட்டி போய் லைக் ஐ ஹேட் லைக் என்னோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ஓப்பனா தெரிய ஆரம்பிச்சது. ஐ வில் புட் அ பிக்சர் ஹியர். அதுக்கப்புறம் ஐ ஹவ் கம் அ லாங் வே ஆஃப்டர் ஃபாலோயிங் நிறைய ஹெல்தி ஹேபிட்ஸ். இட்ஸ் த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தட் வில் பிரிங் யூ உங்களோட க்ளோயிங் ஸ்கின் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஹேர். ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கோ கெட் யுவர் ஸ்லீப் அண்ட் ஈட் ரைட்.
இதுக்கப்புறம் நான் கடைசியா என்ன பண்ணுவேன், லைக் ஒன்ஸ் இட் இஸ் ஆல் ட்ரை அப்படின்னா ஐ வில் யூஸ் திஸ் ரீஇன்வியா ஹெச்எஸ் சீரம் எவ்ரி சிங்கிள் மார்னிங். இது வந்து என்ன சொல்றது, எனக்கு என்னோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகாம பாத்துக்கும். ஸோ ஜென்ரலா நான் ஹேர் வாஷ் வந்து மார்னிங்ல தான் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து என்னால மார்னிங் பண்ண முடியாததுனால ஐ ஜஸ்ட் did it in the night and I am going to let it dry on its own. So அவ்வளவுதான். இந்த ஹேர் வந்து நான் மெயின்டைன் பண்றதுக்கு லைக் என்னோட ஹேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஃபேஸ்ல படாம இருக்க ஐ ஜென்ரலி யூஸ் அ பானெட் வைல் ஐம் ஸ்லீப்பிங் அண்ட் ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ டூ ஸோ டூ. பிகாஸ் ஏன் அப்படின்னா நீங்க வந்து உங்க ஹேர் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்க ஃபேஸ்ல ரொம்ப நேரம் நைட்ல பட்டுட்டே இருக்கும்போது you might get pimples. I mean, it is out of experience again. So yeah, this was my hair care routine. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லை எப்படி பிடிச்சிருந்ததுங்கிறத வந்து leave it in the comments and let me know if you like these kind of videos. So yeah, with that, it's a wrap. See you guys with another video super soon. Until then, stay happy, stay consistent. This is me Subha saying tata bye bye.